வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேட் 2023 இருக்கக்கூடிய டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ், இசிஇ கொஸ்டின்ஸ் மட்டும் என்ன பார்க்க போகிறோன்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் கொஸ்டின் நம்பர் 11, let v1 equal to 120 and v2 equal to 213 be two vectors. The value of coefficients alpha in the expression v1 equal to alpha into v2 plus ன்றது என்ன அப்படின்னா எரர் வெக்டார் which minimizes the length of the error vector என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து என்னன்னு கண்டுபிடிங்க. ஸோ அப்போது v1 மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு v2, v1 v2 என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெக்டார் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ v1 ஈக்குவல் டு I வெக்டார் ப்ளஸ் அதோட மேக்னிடியூட் 2j வெக்டார் ப்ளஸ் 0 இன்ட்டு k வெக்டார், v2 ஈக்குவல் டு 2I வெக்டார் ப்ளஸ் j வெக்டார் ப்ளஸ் 3k வெக்டார். இதை எடுத்துக்கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா I ப்ளஸ் 2j ப்ளஸ் 0k வெக்டார் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு 2I வெக்டார் ப்ளஸ் j வெக்டார் ப்ளஸ் 3k வெக்டார். ஸோ இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ, இந்த ஐயோட கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் தனியாக பிரிங்க, அதே மாதிரி ஜேயோட கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் தனியாக பிரிங்க, கேயோட கோஎஃபிஷியன்ஸ் தனியாக பிரிங்க. அப்போது 1 மைனஸ் 2 ஆல்ஃபா இன்ட்டு I வெக்டார். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 2 மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு ஜே வெக்டார் ப்ளஸ் 0k வெக்டார் இங்கே இருக்குது, இங்கே வந்து மைனஸ் 3kன்னு வரும். அப்போ மைனஸ் 3 ஆல்ஃபா கே வெக்டார். இந்த எரர் வெக்டார் சரிங்களா, இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மேக்னிடியூட் எடுங்க. ஸோ மேக்னிடியூட்னா மாடுலஸ் எடுத்திங்கன்னா, ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் I வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர், ஜே வெக்டார் கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர், அதுக்கப்புறம் கே வெக்டார் கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் இந்த 1 மைனஸ் 2 ஆல்ஃபா ஸ்கொயர், 2 மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர், இதை வந்து a மைனஸ் பி ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் ஈக்குவேஷன். ஸோ நெக்ஸ்ட் அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிங்க, ஆல்ஃபா ஸ்கொயர் அண்ட் ஆல்ஃபா கான்ஸ்டன்ட் இதெல்லாம் தனியாக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா மேக்னிடியூட் ஆஃப் எரர் வெக்டார் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ப்ளஸ் 14 ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் 8 இன்ட்டு ஆல்ஃபா அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பக்கம் இருக்கக்கூடிய ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகும். சரிங்களா? அப்போ மேக்னிடியூட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 ப்ளஸ் 14 ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் 8 இன்ட்டு ஆல்ஃபா. ஸோ இந்த என்ன அப்படின்னா டு பி மினிமம், ஸோ மினிமமாக இருக்கணும் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்ஃபா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 5ன்றது கான்ஸ்டன்ட் 0, 2 டைம்ஸ் 2 இன்ட்டு 14 28 இன்ட்டு ஆல்ஃபா பவர் 2 மைனஸ் 1ன்னு வரும். சரிங்களா? ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 28 இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் 8 இன்ட்டு ஆல்ஃபா வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்ஃபா டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1, ஸோ மைனஸ் 8 விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதில் வந்து ஆல்ஃபா கண்டுபிடிச்சிங்கன்னா 8/27 விச் மீன்ஸ் 2/7. ஸோ உங்களோட ஆப்ஷன் சி தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, த ரேட் ஆஃப் இன்க்ரீசஸ் ஆஃப் ஸ்கேலார் ஃபீல்டு எஃப் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் இசட் இந்த டைரக்ஷன் வெக்டார் வி ஈக்குவல் டு 2 1 2 அட் 0 2 1 எஸ். ஸோ ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, f of x, y, z equal to x, y, z. ஸோ the rate of increase of scalar field அப்படின்னாலும் ஸோ உங்களோட டைரெக்ஷனல் டைரக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டைரெக்ஷனல் டைரக்டிவ் என்னென்னு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சரிங்களா? இப்போ ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆஃப் ஸ்கேலார் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் யூ ஹவ் டு ஃபைண்ட் கிரேடியன்ட். கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு கிரேடியன்ட் கண்டுபிடிக்கணும். டெல் எஃப் ஈக்குவல் டு I இன்ட்டு எஃப்எக்ஸ் ப்ளஸ் ஜே வெக்டார் இன்ட்டு எஃப்ஐ ப்ளஸ் கே இன்ட்டு fz. ஸோ fxன்றது வித் த ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ எக்ஸ் ஒய் இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஒய் இசட். சிமிலர்லி எஃப்ஐன்றது த ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேட்டட் வித் ஒய், எக்ஸ் ஒய் இசட்டை ஒய் பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் எக்ஸ் இன்ட்டு இசட். அதே மாதிரி எஃப் இசட் அப்படின்னா டோ எஃப் டிவைடட் பை டோ இசட், அந்த ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு இசட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ எக்ஸ் ஒய் இசட்டில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு இசட் யூ வில் கெட் எக்ஸ் ஒய். ஓகேங்களா? ஸோ அப்போ கடைசியாக கிரேடியன்ட் என்ன கிடைக்கும்னா I வெக்டார் இன்ட்டு ஒய் இசட் ப்ளஸ் ஜே வெக்டார் இன்ட்டு எக்ஸ் இசட் ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டு எக்ஸ் ஒய். இப்போ அவங்க கொடுத்துருக்க பாயிண்ட் என்ன அப்படின்னா 0 2 1. அதில் எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 2, இசட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா 1. அப்போ இருக்கோ அந்த டேர்ம் என்ன ஆயிடும் அப்படின்னா ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்னா I வெக்டார் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு இசட், ஒய்யோட வேல்யூ வந்து 2, இசட்டோட வேல்யூ வந்து என்னென்னா 1. ஸோ அப்போ யூ வில் கெட் டெல் ஆஃப் 0 2 1 is equal to 2I vector.
ஸோ இதுக்கப்புறம் யூ ஹாவ் டு ஃபைண்ட் டைரெக்ஷனல் டெரிவேட்டிவ். ஸோ டைரெக்ஷனல் டெரிவேட்டிவ் ஃபார்முலா என்ன அப்படின்னா கிரேடியன்ட் வெக்டார் டெல் எஃப் இன்ட்டு அவங்க கொடுத்துருக்க டைரெக்ஷனல் வெக்டாரோட வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார். ஸோ இப்போ டெல் எஃப் ஈக்குவல் டு 2i வெக்டார். ஸோ ஏ வெக்டார் எல்லாமே என்ன அப்படின்னா 0 டாட் அவங்க கொடுத்த வெக்டார் என்ன அப்படின்னா v ஆஃப் 2, 1, 2. ஸோ அப்போ 2i வெக்டார் 2i வெக்டார் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் i ஸ்கொயர், ஐயோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் கேயோட கோஎஃபிஷியன்ட் 2 ஸ்கொயர். ஸோ அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா பாட்டமில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9னு கிடைக்கும். ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜே வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் 0 அப்படிங்கிறனால ஸோ அது எல்லாமே 0 ஆயிரும். ஐ வெக்டர் வந்து என்ன அப்படின்னா 2 × 2 யூ வில் கெட் 4. அப்போ 4 டிவைடட் பை ரூட் 9. ஸோ 9 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் 4/3 ஆப்ஷன் பி. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா let w power 4 is equal to 6j. which of the following cannot be value of u? ஸோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ w power 4 equal to 16 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 2 power 4 into jன்னு எழுதிக்கலாம். இப்போ ஆஃப் 1/4 டேர்ம் எடுத்திங்கன்னா இங்கே 2 இருக்கும். ஏன்னா அதோட 4 1/4 கேன்சல் ஆயிரும். j பவர் ஆஃப் 1/4னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போது w ஈக்குவல் டு 2 ரியல் வேல்யூ ப்ளஸ் இமேஜினரி வேல்யூன்னு வரனால 0 j ஹோல் பவர் 1/4னு இருக்கும். ஸோ அந்த j ஹோல் பவர் 1/4 j எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா e பவர் j 2n π/4. சரிங்களா? ஸோ e j 2n + 1 இன்ட்டு π/2. சரிங்களா? அந்த ஆட் நம்பரில் இருக்கக்கூடிய எக்ஸ்பொனென்ஷியல் டேர்ம்ஸ் காஸ் தீட்டான்னு சொல்லுவீங்களா, காஸ் தீட்டா ப்ளஸ் ஜே இன்ட்டு சைன் தீட்டா அப்போ ஈக்குவல் டு 1ன்னு இருக்கணும். ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா யூ வில் கெட் ஜே. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம சைன் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னா யூஸ்வலாக என்ன எழுதுவோம் π/2ன்னு எழுதுவோம். சைன் ஆஃப் π/2 இல்லைனா ஆட் நம்பர் ஆஃப் 2 3 π/2 5 π/2 7 π/2. அந்த ஆட் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் j இன்ட்டு 2n + 1 இன்ட்டு π/2ன்னு எழுதியிருக்கோம். ஹோல் பவர் 1/4. அந்த 1/4 உள்ளே கொண்டு போனீங்க அப்படின்னா டிவைடட் பை 2ன்றது என்னவா மாறும்னா டிவைடட் பை 8ன்னு மாறும். அப்போ w ஈக்குவல் டு 2 டைம்ஸ் e இன்ட்டு 2n + 1 π டிவைடட் பை 8. n ஈக்குவல் டு 0, n ஈக்குவல் டு 1, n ஈக்குவல் டு 2, n ஈக்குவல் டு 3 இந்த மாதிரி சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா n ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது யூ வில் கெட் e பவர் j π/8. n ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது யூ வில் கெட் 2 டைம்ஸ் e பவர் j 3, அதுக்கப்புறம் 5 π/8 7 π/8 அப்படின்னு கிடைக்கும். 1 2 3 4 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா e பவர் j 9 π/8ன்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா j π/8ன்னு இருக்குது ஃபார் n ஈக்குவல் டு 0. n ஈக்குவல் டு 2 அப்படின்னா j 5 π/8ன்னு இருக்குது. e பவர் 2 டைம்ஸ் e பவர் j 9 π/8ன்னு இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த டேர்ம் மட்டும்தான் நமக்கு என்ன அப்படின்னா அந்த n ஈக்குவல் டு 0 to 4க்குள்ளே இல்லை. சரிங்களா? ஸோ அப்போ இதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த ஆன்சர் விச் ஆஃப் த cannot be value of omega. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா the value of contour integral integration of closed contour integral equal to z plus 2 divided by z square z into dz where contour c is open bracket z is to modulus of z plus 1 minus 3/2 into j modulus is equal to 1. Take counter clockwise direction. ஸோ இந்த கொஸ்டின் ரெகுலராக அடிக்கடி கேட்டில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். சரிங்களா? க்ளோஸ்ட் கான்டூர் இன்டெக்ரல் வச்சு. ஸோ i ஈக்குவல் டு க்ளோஸ்ட் கான்டூர் இன்டெக்ரல் அந்த ஃபங்க்ஷன் வந்து z + 2 டிவைடட் பை z ஸ்கொயர் ப்ளஸ் 2z + 2 இன்ட்டு dz. ஸோ இந்த பாட்டமில் இருக்கக்கூடிய இந்த z ஸ்கொயர் ப்ளஸ் 2z + 2 இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எப்படி எழுதி இந்த ஈக்குவேஷனை எப்படி மாற்றிக்கலாம்னா z + 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு போல்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா z ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -1 -1 குட் பி ரிட்டன் as j. சரிங்களா? அப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா z + 1 இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஜேன்னு ரூட் ஆஃப் -1ன்னு இருக்கும். ப்ளஸ் ஆர் -1ன்னு இருக்கும். அப்போ -1 நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா j ஸ்கொயர்னு எழுதிக்கலாம்னா ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அப்போ ப்ளஸ் ஆர் -jன்னு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த z + 1ன்றது இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா -1 + j. இன்கேஸ் j மைனஸ் ஆச்சுன்னா -1 - j. இது ரெண்டும் தான் என்ன அப்படின்னா அதோட
z equal to -1 plus j at the same time -1 minus j. இப்போ க்ளோஸ்டு கான்டூர் இன்டெக்ரலோட கண்டிஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த கான்டூர் கண்டிகிரேஷன் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த போல்ஸ் ரெண்டையும் ஸோ எந்த போல்ஸ் அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு போல் சாட்டிஸ்ஃபை பண்ணும் சரிங்களா. செகண்ட் போல் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா z இருக்க இடத்துல -1 minus j plus 1 minus 3/2jன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இந்த -1 plus 1 கேன்சல் ஆயிரும். -j minus 3/2jன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா the value 2.5ன்னு கிடைக்கும். that is not equal to 1 சரிங்களா. ஆன் அவுட் சைட் த கான்டூர் எந்த போல் அப்படின்னா -1 minus j. இந்த போல் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு 1 ஆர் லெஸ் தென் 1 இருக்கும். சப்ஸ்டிட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இஸ் இட் ஈக்குவல் டு -7 plus j லைஸ் இன்சைட் த கான்டூர். அப்போ யூஸிங் காஷி தியரம் f of z into dz ஈக்குவல் டு 2 into residue of f of zன்னு எழுதுவோம் சரிங்களா. இப்போ 2πi சரிங்களா. f of z ஆல்ரெடி உங்களுக்கு இருக்குது. z எங்கெல்லாம் z இருக்கோ அங்கே வந்து -1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. z 2 into -1 plus j plus 1 சரிங்களா. சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதை சிம்பிள் 1 இதை உள்ள சிம்பிள் யூ வில் கெட் 2i ஏன்னா -1 ஆயிரும் 2 times iன்னு கிடைக்கும். இந்த 2iயும் இந்த 2iயும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன pi into 1 plus j அப்படின்றது தான் அதோட ஆன்சர் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா let the sets of eigenvalues and eigenvectors of matrix be lambda k 1 to k varies from 1 to n and vk vector vk equal to 1 to k varies respectively for any invertible matrix the sets of eigenvalues and eigenvectors of a matrix A where B equal to P inverse into A into P respectively or matrix A eigenvectors of matrix A where B equal to P inverse A P respectively. So B equal to P inverse of A into P. So இதில் வந்து நீங்கள் A find out பண்ணிங்க அப்படின்னா A equal to P into B P inverse. ஸோ இதை இந்த சைடு ஏ இங்கே வச்சுட்டு P inverse இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா P இந்த P இந்த சைடு கொண்டு போனீங்க அப்படின்னா P inverse. ஸோ BX equal to lambda x. ஸோ இந்த B இருக்கிற வேல்யூ இந்த வேல்யூ கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் P inverse into AP x equal to lambda x multiplying both side. இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையும் ரெண்டு சைடு என்ன பண்ணோம் அப்படின்னா P ஆல் மல்டிப்ளை Pயும் P inverse கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ A சரிங்களா A P of x equal to lambda into pxன்னு கிடைக்கும். ஸோ அப்போ x இருக்கிற இடத்துல என்ன கிடைக்குது அப்படின்னா px அப்படின்னு கிடைக்குது. lambda into pxன்னு கிடைக்குது. அப்போ ஐகன் வேல்யூ ஆஃப் A சரிங்களா. ஐகன் வேல்யூ ஆஃப் A என்ன அப்படின்னா lambda. ஐகன் வெக்டர் என்ன அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் x இங்கே என்ன இருக்குன்னா இந்த ஈக்குவேஷனில் px அப்படின்ற டேர்ம் இருக்குது. ஸோ அதனால் அது எந்த ஆப்ஷன் C சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா in a semiconductor the Fermi level energy lies in the conduction band. Fermi level lies in the conduction band. Below the conduction band கிடையாது. Fermi level lies in the conduction band. Then the semiconductor is known as ஆக்சுவலாக அது என்ன அப்படின்னா degenerate n type. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும் யூஸ்வலாக எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா கண்டக்ஷன் இது வந்து என்ன அப்படின்னா வேலன்ஸ் பேண்ட். இந்த கண்டக்ஷன் பேண்டுக்கு பக்கத்தில் ஸோ பிலோ த கண்டக்ஷன் பேண்ட் ஃபெர்மி லெவல் நியர் டு கண்டக்ஷன் பேண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை நார்மலாக என்ன சொல்லுவோம் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ அதுவே வந்து இது கண்டக்ஷன் பேண்டாக இருந்து இது வேலன்ஸ் பேண்டாக இருந்துச்சு அப்படின்னா நியர் டு வேலன்ஸ் பேண்ட் வந்து ஃபெர்மி லெவல் இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா பி டைப் அப்படி செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இது கண்டக்ஷன் பேண்ட் சரிங்களா. இது என்ன அப்படின்னா வேலன்ஸ் பேண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து கண்டக்ஷன் பேண்ட் அப்படின்னா ஃபெர்மி லெவல் லைஸ் இன் த கண்டக்ஷன் பேண்ட் சரிங்களா. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஃபெர்மி லெவலில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கிரேட்டர் தென் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கண்டக்ஷன் பேண்ட் அப்படிங்கும்போது அது என்ன அப்படின்னா டீஜெனரேட் என் டைப். ஸோ சேம் திங் அப்ளிகபிள் ஃபார் டீஜெனரேட்டிவ் பி டைப். அங்கே என்ன நடக்கும்னா நியர் டு அண்ட் எபோவ் த வேலன்ஸ் பேண்ட் இல்லாமல் பிலோ த வேலன்ஸ் பேண்டுன்னு வந்துடும். ஸோ அப்போ ஃபெர்மி லெவல் லைஸ் இன் த வேலன்ஸ் பேண்ட் when concentration of holes is greater than density of states NV. வேலன்ஸ் பேண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டென்சிட்டியை விட ஜாஸ்தியாக இருக்கும்போது it will be called as degenerate p type.
ஸோ அதே மாதிரி நான் டீஜெனரேட்டிவ் என் டைப் பி டைப் கேஸ். சரிங்களா, இது வந்து கண்டக்ஷன் பேண்ட், இது ஃபெர்மி லெவல் நியர் டு த கண்டக்ஷன் பேண்ட் பட் பிலோ த கண்டக்ஷன் பேண்ட். இது வந்து என்னென்னா வேலன்ஸ் பேண்ட். இது வந்து என்ன என் டைப், நான் டீஜெனரேட்டிவ் என் டைப். நான் டீஜெனரேட்டிவ் பி டைப் அப்படின்றது இது வேலன்ஸ் பேண்டாக இருந்துச்சு அப்படின்னா எபோ த வேலன்ஸ் பேண்ட் பட் நியர் டு த வேலன்ஸ் பேண்ட், ஃபெர்மி லெவல் இருக்கணும். சரிங்களா, ஸோ இது வந்து என்னென்னா கண்டக்ஷன் பேண்ட். இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா பி டைப் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ அதுதான் வந்து என்னென்னா நான் டீஜெனரேட். நார்மலாக என் டைப்னு சொல்கிறது நான் டீஜெனரேட், நார்மல் என் டைப் அண்ட் பி டைப். சரிங்களா, கண்டக்ஷன் பேண்டுக்கு மேலே இன்சைட் த கண்டக்ஷன் பேண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது டீஜெனரேட். இன்சைட் த வேலன்ஸ் பேண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஃபெர்மி லெவல், தட் வில் பி டீஜெனரேட் பி டைப். சரிங்களா, ஸோ அவ்வளோதான். மற்ற கொஸ்டின்ஸ் என்னன்றதை நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.